ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொது தமிழ்லேருந்து 10 கொஷின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஷின் 1. பால் என்பது டேஸ் உட்பிரிவு ஆகும். திணையின் உட்பிரிவு, பாடலின் உட்பிரிவு, காண்டத்தின் உட்பிரிவு, படலத்தின் உட்பிரிவு. ஆன்சர் திணையின் உட்பிரிவு. பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் என்பதற்கு பகுப்பு என பெயர் உண்டு. பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் 5 பால்களாக பிரிக்கிறோம். பால் 5 வகைப்படும். அவை உயர்திணையில ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிநில ஒன்றன் பால், பலவின் பால். இவை சேர்த்து பால் 5 வகைப்படும். கொஸ்டின் 2. உயர்திணையின் பிரிவுகள் 2, 3, 4, 5. ஆன்சர் 3. உயர்திணையின் பிரிவுகள் 3. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். கொஸ்டின் 3. அக்ரிணையின் பிரிவுகள். ஆன்சர் 2. அக்ரிணையின் பிரிவுகள் 2. அவை ஒன்றன் பால், பலவின் பால். கொஸ்டின் 4. இடம் டேஸ் வகைப்படும். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது நான், முன்னிலை என்பது நீ, படர்க்கை என்பது அவர். கொஸ்டின் 5. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம். காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், நீதி இலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். அந்த காலத்துல தமிழுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. அந்த சங்கத்துல இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியமாக கருதப்படுது. கொஸ்டின் 6. ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் யார்? ஔவையார், கபிலர், திருவள்ளுவர், செய்குத்தம்பி பாவலர். ஆன்சர் திருவள்ளுவர். ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஆற்று மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கிறதோ அதுபோல நல்ல நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும். கொஸ்டின் 7. செய்குத்தம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை. ஓவியம், தசாவதானம், நாட்டியம், சிற்பம். ஆன்சர் தசாவதானம். செய்குத்தம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை தசாவதானம். தசாவதானம் என்பது பல செயல்களை ஒரே நேரத்தில் நினைவில் வைத்து செய்வது. கொஸ்டின் 8. கபிலரின் நண்பர் யார்? பரஞ்சோதி முனிவர், இடைக்காடனார், குசேல பாண்டியன், ஒட்டக்கூத்தர். ஆன்சர் இடைக்காடனார். கபிலரின் நண்பர் இடைக்காடனார். கொஸ்டின் 9. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? சமண முனிவர், அகத்தியர் முனிவர், பரஞ்சோதி முனிவர், இடைக்காடனார். ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கொஸ்டின் 10. திருவிளையாடற் புராணம் படலங்களின் எண்ணிக்கை 64, 96, 30, 18. ஆன்சர் 64. திருவிளையாடற் புராணங்களின் படலங்களின் எண்ணிக்கை 64. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.